இப்போ அடுத்தது இஸ்ரேல் வந்துட்டு ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்றப்போ, இஸ்ரேலில் இருக்கிற யூடியூபர்ஸ், அதாவது பிளாகர்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா இன்ஃப்ளூயன்சர் யாரெல்லாம் இருக்காங்களோ இஸ்ரேலில், அவங்க யாருமே இஸ்ரேலில் நடக்கிற விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது. அப்படி இன்கேஸ் ஏதாச்சும் பிளாகரோ ஏதாச்சும் ஒன்று போட்டாங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்றப்போ அவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்கப்படும் இஸ்ரேல் சைட்லேருந்துன்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு புது சட்டத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அப்டேட்டாக இருந்தாலும் இஸ்ரேலோட கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது இந்த நாட்டை விட்டு வெளியில் போகணும் இன்ஃபர்மேஷன். அது மாதிரி வேற யாராச்சும் சொன்னாங்க பிளாகிங் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா தக்க தண்டனை வரும் சொல்லி இஸ்ரேல் இப்போ ஒரு புது ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இஸ்ரேல் இந்த ரூல்ஸ் போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றப்போ, விளாகிங் பண்றன்ற பேர்ல இஸ்ரேல்ல எவ்வளவு சேதங்கள் இருக்குன்றது இந்த உலக நாடுகள் எல்லாம் பார்த்துருவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினால இஸ்ரேல் இந்த முடிவு எடுத்திருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு உண்மையிலே பயங்கரமான ஒரு பின்னடைவு இந்த போர்ல ஏற்பட்டிருக்கான்றது நிறைய பேரோட கேள்வியுமே இதுல இருக்கு. ஸோ அதனால இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அப்படியே நம்ம இப்போ யூஎஸ்ஏ சைடு பார்த்தோம்னா, வழக்கம் போல ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ஏகப்பட்ட மிரட்டல்களை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னாக்கா, ஆயத்தலாவை வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக கொண்டு